வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மக்களின் புரட்சி அப்படிங்கிற டாபிக் கீழே பாளையக்காரர்களை பற்றி வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதாவது 1757 பிளாசி போருக்கு பின்னால் வந்து பல்வேறு ஆங்கிலேயரில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்கள்ட்டிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை வந்து பெற்றிருந்தாங்க. அப்படி அந்த அதிகாரத்தை பெற்றிருந்ததப்போ பல்வேறு பாளையக்காரர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல் எதிர்ப்பு வந்து பூலித்தேவரால் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து முதல் எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பூலித்தேவர். பூலித்தேவரை தொடர்ந்து அது பின்னால் வந்த பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஊமைத்துரை, அப்புறம் தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே வந்து பல்வேறு எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. சரிங்களா? இதை தான் வந்து ஃபுல்லாக இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாளையங்களின் தோற்றம். பாளையங்கள் வந்து எப்படி தோற்றுவிச்சாங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பாளையத்துக்கு வந்து ஒரு நாய்க்கரை வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நாய்க்கரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு அவர். சரிங்களா? அந்த நாயக்கர்கள் வந்து அந்தந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்த முடியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து பல்வேறு பாளையங்களாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதில் 1529 வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதர் மதுரை நாயக்கர் ஆனார். சரிங்களா? இது இம்பார்ட்டண்ட்டு. 1529 விஸ்வநாதர் வந்து மதுரை நாயக்கராகிறாரு. அவர் தன்னுடைய அமைச்சர், இந்த கேள்வி கேட்பாங்க நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கேள்வி தான். அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். பாளையக்காரர் முறை எப்போது ஏற்படுத்தப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, 1529 யார் ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டாங்கன்னா, விஸ்வநாத மன்னர் யாரோட துணையோடு ஏற்படுத்தினாங்க கேட்டிங்கன்னா, அரியநாதர் அப்படிங்கிற அமைச்சரோட துணையோடு ஏற்படுத்தினார். அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 72 பாளையங்களாக வந்து பிரிச்சிடுறாங்க. 72 பாளையங்களாக பிரித்து ஒவ்வொரு பாளையமும் வந்து அந்த பாளையக்காரர்கள் வந்து அந்த பிரதேசத்துக்கு வந்து உரிமையாளராக மாறிடுறாங்க. அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி அந்த பணம் வசூல் பண்ணுறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து நாயக்கருக்கு, அதாவது 3ல் 1 பங்கை வந்து நாயக்கருக்கும், மறுபடியும் 1 பங்கை, மொத்தம் 3 பங்கு இருக்குது. 3ல் 1 பங்கை வந்து நாயக்கருக்கும், 1 பங்கை வந்து இராணுவத்துக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மீதி இருக்கிற செலவு பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற 1 பங்கை வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து பாளையக்காரருடைய கான்செப்ட். தமிழ்நாட்டில் எப்படி பாளையக்காரர்கள் முறை உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயநகர பேரரசர் வந்து விஸ்வநாதர் அப்படிங்கிற ஒரு நாயக்கரை வந்து மதுரைக்கு வந்து அப்பாயின் பண்ணுறாரு. அந்த விஸ்வநாதர் வந்து 1529 தன்னுடைய அமைச்சர் அரியநாதனுடன் சேர்ந்து வரி வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு பாளையங்களாக பிரிக்கிறாங்க. பாளையங்களாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த பாளையத்துக்கு வந்து உரிமையாளர் மாதிரி ஆயிடுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மக்கள் எல்லாத்துக்கிட்டே வரி வசூல் பண்ணி வர வரியில் 3ல் 1 பங்கு வந்து அந்த நாயக்கர் கொடுத்துருவார். சரிங்களா? மீதி இருக்கிற 1 பங்கை வந்து இராணுவத்துக்கு செலவு பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற பணத்தை வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இதுதான் பாளையக்காரர்களுடைய இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? இது வந்து அடுத்தது பாளையக்காரர்கள் இந்த பிரிச்சிட்டாங்களா, பிரித்ததில் வந்து இந்த பாளையங்கள் வந்து 2 பகுதியில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று வந்து மேற்கு பாளையம். இந்த 2 பகுதியில் வந்து பாளையங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று மேற்கு பாளையம். இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பகுதி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி இது. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று வந்து மேற்கு பாளையம். கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டில் இருந்தனர். சரிங்களா? மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் இருந்தனர். இந்த 2 பாளையர்களும் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த பாளையக்காரர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எப்போ வந்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையினால் ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர். அதன் விளைவாக பாளையக்காரர்கள் புரட்சி வெடித்தது. இது கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். கர்நாடக உடன்படிக்கை 1792 அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவர். இந்தியாவில் ஆங்கில ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர். இவர் வந்து திருநெல்வேலியின் அருகில் இருந்த நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர். இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து போராட்டம் பண்ணார். அந்த போராட்டம் பண்ணாங்கிற அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரில் ஈடுபட்டார். அந்த போர் வந்து திருநெல்வேலியில் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டன. ஆங்கில படைகள் வந்து திருநெல்வேலியில் தோற்கடிக்கப்பட்டன. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவரே. முதல் இந்திய மன்னர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் யாருங்க? பூலித்தேவர். அதுக்கப்புறம் பூலித்தேவர் நவாப் மற்றும் ஆங்கிலேயரை எதிர்க்க பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை உருவாக்க முயன்றார். 1759 யூசப் கான் தலைமையிலான
ஆட்காடு நவாப் படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கின. அந்த நல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1761 ஆட்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது. பூலித்தேவர் தலைமறைவாகி வாழ்ந்து 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார். சரிங்களா, 61 தோற்கடிக்கப்பட்டு 1764 மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு பின்னாளில் பூலித்தேவர் தலைமறைவாக வாழ்ந்து தனது நோக்கம் நிறைவேறாமல் இறந்து போனார். இதுதான் வந்து பூலித்தேவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பூலித்தேவரை பற்றி மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்தியாவிலேயே முதல் மன்னர் ஆங்கிலேயர் எதிர்த்து போராட்டம் பண்ணி போரிட்டு ஜெயிச்ச மன்னர் யாருன்னா பூலித்தேவர். இவர் வந்து 1761 வந்து ஆட்காடு படைகள் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றாங்க. பூலித்தேவருடைய பகுதி இது நெற்கட்டும் சேவல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இந்த கேப்டன் கேம்பல் இது கேட்பாங்க. பூலித்தேவருடன் போரிட்டு அவர் ஜெயிச்சது யாருன்னு கேட்பாங்க. கேப்டன் கேம்பல். ஏன்னா பொறுத்துதல் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. பூலித்தேவர் அப்படின்னா கேப்டன் கேம்பல். அடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா பானர்மேன். அப்படிங்கிறது நான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த டாபிக் போகலாம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்ச ஒரு மன்னர். அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்தது, அவங்க அப்பா பேர் என்ன கேட்பாங்க, ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடுத்து தான் வந்து பாளையத்தை ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்டோம்னா கட்டபொம்மன் தான் ஆட்சி பண்ணார். இவர் வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த யாருக்கு இவர் வந்து ஆட்காடு நவாப்புங்கிறத பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. நமக்கு தெரியும் 1792 கர்நாடக உடன்படிக்கைக்கு அப்புறம் வந்து இந்த நிலைமை அப்படியே மாறுது. இவர் யாருக்கு வரி கட்டுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது, ஆட்காடு நவாப் வந்து இதாக இருந்தனால அடுத்தது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டுற சூழ்நிலை உண்டாகுது. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு 1798 வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டபொம்மன் ஜாக்சனும் காலிக் ஜாக்சன் மற்றும் கட்டபொம்மனுக்கும் வந்து நிலுவைத்தொகை கட்ட சொல்லி கடிதம் எழுதுகிறாரு. சரிங்களா, ஜாக்சன் வந்து நிலுவைத்தொகையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாரு. பஞ்சத்தின் காரணமாக நிலுவைத்தொகை கட்டுறதுக்கு தாமதமாகுது. இதனால் வந்து ஜாக்சன் கோபமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதை வருது உங்களுக்கு. அப்படியே ஜாக்சனை வந்து இவர் பல்வேறு இடங்களுக்கு போய் சந்திக்க போகிறாரு. ஆனால் ஜாக்சன் வந்து சந்திக்க மறுத்துறாரு. கடைசியாக ஒரு வழியாக வந்து ஜாக்சனை வந்து 1798 கட்டபொம்மன் வந்து சந்திக்கிறார். 1798 ஜாக்சன் தன்னுடைய அமைச்சர் சுப்பிரமணியத்துடன் சென்று சந்திக்கிறார். 1080 பக்கோடா பாக்கி இருக்குது, இது கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் நினச்சா அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவருடைய அமைச்சரையும் கட்டபொம்மனையும் நிற்க வச்சுட்டு இவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து இவங்க கைது பண்ணுற மாதிரியும் ஏற்பாடு நடந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தம்பி ஊமைத்துறை வெளியிகிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தகவல் சொல்லி அவருக்கு சிக்னல் கொடுத்து அவர் வந்து இவங்களை காப்பாற்ற முற்படுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிடுறாரு. கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு செஞ்சிடறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்கிறாரு. சரிங்களா, இதுக்கப்புறம் இங்கே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் எட்வர்டு கிளைவ் மற்றும் கட்டபொம்மன் இது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மன் வந்து சென்னை கவுன்சிலுக்கு, சரிங்களா, இங்கே நடந்துச்சு இப்படி வந்து இவர் இருக்காரு இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஜாக்சனுக்கு எதிராக வந்து கடிதம் எழுதுறாரு சென்னை கவுன்சிலுக்கு. சரிங்களா, கடிதம் எழுதுறாரு. கடிதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னை ஜாக்சன் மெட்ராஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்களா, அந்த மெட்ராஸ் கவுன்சில் வந்து எட்வர்டு கிளைவ் என்ன பண்ணுறாருங்க, எட்வர்டு கிளைவ் வந்து கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்ட முடிவு பண்ணிட்டு கலெக்டர் ஜாக்சனை வந்து தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்காக எஸ்ஆர் லூசிங்டனை வந்து நியமிச்சிடுறாங்க. சரிங்களா, இதே டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. யார்? மருதுபாண்டியர்கள் வந்து பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கூட்டமைப்பில் சேர்றதுக்கு நம்ம கட்டபொம்மனும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு சேர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. 1801 திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சிவகிரி மன்னர் இருக்கிறார் பார்த்திங்களா, சிவகிரி மன்னர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் சேர்றதுக்கு மறுக்கிறாரு. அதனால் கோபமுற்ற நம்ம கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகிரி மன்னர் சிவகிரிக்கு எதிராக வந்து தன்னுடைய படைகளை வந்து நகர்த்துறாரு, சண்டைக்கு போகிறாரு. அதையே வந்து சிவகிரி யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஆங்கிலேயர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த சிவகிரி மேலே சண்டைக்கு வர்றது நம்ம மேலே சண்டைக்கு வர்றதுக்கு சமம் அப்படின்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி படைகள்லாம் செலுத்துகிறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் 1799 நடைபெற்ற போரில் வந்து
மேஜர் பானர்மேன். சரிங்களா, மேஜர் பானர்மேன் வந்து தன்னுடைய படைகளை பாஞ்சாங்குறிச்சி நகர்த்தினார். அதில் வந்து கோலார்பட்டி நடந்த இது கேட்பாங்க எங்கே நடந்த சண்டை, கோலார்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தப்பிச் சென்றார். சரிங்களா, களப்பூர் காடுகளில் பதுங்கி இருந்தார். இந்த 3 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1799. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகிரி கோட்டை போருக்குண்டான காரணம் வந்து சிவகிரி மேலே படையெடுக்கிறது. இது தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்து பாஞ்சாங்குறிச்சியை வந்து தாக்குறாங்க. அப்போது அந்த போரில் வந்து பாஞ்சாங்குறிச்சியில் வந்து அவங்க சிவசுப்பிரமணியனை கைது பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் வந்து எங்கே தப்பிச்சு போகிறாரு, களப்பூர் காட்டுக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு. களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை தப்பிச்சு போன கட்டபொம்மனை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், விஜயரகுநாத தொண்டைமான் அவர் தான் கைது பண்ணுறாரு. விஜயரகுநாத தொண்டைமான் கைது பண்ணி ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு. சரிங்களா, ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சோன்னே கம்பெனி ஒப்படைச்சிட்டாரு. அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை நடக்கிறப்போ நாகலாபுரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சிவசுப்பிரமணியன் வந்து தூக்கிலிட்டுறாங்க. அக்டோபர் 16ஆம் நாள் வந்து கட்டபொம்மன் விசாரிக்கிறாங்க. அடுத்தது அக்டோபர் 16, 1791 கையத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். விசாரணை பண்ணி இவருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இதில் வந்து அவங்களுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் எங்கே தூக்கிலிடப்பட்டார்னு கேட்பாங்க, நாகலாபுரத்தில். சரிங்களா, கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிடப்பட்டார்னு கேட்டாங்கன்னா கையத்தார். இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 1799. இதுதான் வந்து கட்டபொம்மன் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன கேட்டோம்னா, பூலித்தேவர் அப்படின்னா கேப்டன் கேம்பல், கட்டபொம்மன் அப்படின்னா மேஜர் பானர்மேன், பக்கோடா வந்து 1080 பக்கோடா. சரிங்களா, ஜாக்சன் துறை அவர் வந்து தூக்கிட்டு யாரை போடுறாங்க, எஸ்ஆர் லூசிங்டன். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. எந்த மன்னர்னு கேட்பாங்க, விஜயநகர தொண்டைமான் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார், சிவகங்கை ராணி வேலுநாச்சியாரை பற்றி பார்க்குறோம். இவர் வந்து 16ஆம் வயதில் சிவகங்கையின் ராஜமுத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன. அப்படை முத்து வடுகநாதரை காளையர் கோவில் போரில் இது கேட்பாங்க, எந்த போர் அப்படின்னு. முத்து வடுகநாதர் காளையர் கோவில் போரில் வந்து ஜெயிச்சிடறாங்க. வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் போய் சரணடைஞ்சப்போ போய் சேர்ந்துக்கிறார். அங்கே போய் கோபால் நாயக்கர்கிட்ட போய் பாதுகாப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மறுபடியும் படைகளை திரட்டிட்டு தன்னுடைய ஒரு படைத்தளபதி இருக்காங்க, குயிலி அப்படிங்கிற படைத்தளபதியுடன் சேர்ந்து ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார். மறு சகோதரன் உதவியுடன் சிவகங்கை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார். சரிங்களா, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி. 2 பாயிண்ட்டு. அங்கே முதல் மன்னர் யார், பூலித்தேவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து முதல் பெண்ணரசி யாருன்னா நம்ம வேலுநாச்சியார். இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அழைக்கப்பட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள், பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோர் மகன்கள் ஆவர். மூத்த சகோதரர் பெரிய மருது, வெள்ளை மருது எனவும் கூறுவார். பெரிய மருதுன்னு சொல்லுவாங்கன்னா வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரர் வந்து சின்ன மருது. இவற்றில் மருது பாண்டியன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா சின்ன மருது தான் பிரபலமானவர். இவர் தான் வந்து மருது பாண்டியர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா, சிவகங்கையில் மன்னராக முத்துவடுகநாதன் பெரிய உடையதேவரிடம் இவர் வந்து பணிபுரிஞ்சார். படைத்தளபதியாக பணிபுரிஞ்சிருக்காரு. நமக்கு தெரியும் முத்துவடுகநாதர் தோற்கடிச்சு அவங்க ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிட்டாங்க சிவகங்கையை. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை வந்து மறுபடியுமே மருது சகோதரரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது வந்து அரசராக பொறுப்பேற்கிறார். சின்ன மருது அவருடைய ஆலோசகராக செயல்படுகிறார். சரியா, தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்றது. இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடுவில் வந்து போராட்டம் வருது. இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர் இருக்கிறார் பார்த்திங்களா, அந்த கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பிச் சென்றனர். அங்கு அவர்கள் மருது சகோதரர்கள் பாதுகாப்பளித்தனர். சிவகங்கை வியாபாரிகள் தங்களது உள்நாட்டுக் கொள்கையில் கம்பெனியின் தலையீட்டை விரும்பவில்லை. இந்த 2 காரணங்களுக்காகவே கம்பெனி சிவகங்கைக்கு எதிராக போர் புரிந்தது. சரிங்களா, இந்த 2 காரணம். ஒன்று ஊமைத்துறை வந்து அங்கே இருக்கிறது, 2வது வந்து உள்நாட்டு கொள்கையில் வந்து கம்பெனியின் தலையீட்டை விரும்பலை. இந்த 2 காரணங்களுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்கே போர் வந்து நடக்குது. தென்னிந்திய கிளர்ச்சி 1801 பிப்ரவரி 1801 கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையும் சவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியை வந்தடைந்தனர். அங்கிருந்து தனது தலைநகர் சிறுவையலுக்கு, இது முக்கியமான பாயிண்ட்டு கேட்பாங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு,
தனது தலைநகர் சிறுவயலுக்கு அவர்களை சின்னமருது அழைத்துச் சென்றார். கட்டபொம்மன் சகோதரர்கள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைத்தனர். ஏப்ரலில் காலின் மெக்லே தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் கோட்டையை தன் வசப்படுத்தியது. இப்போ 3 படித்து வச்சுனாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புலித்தேவர் அப்படின்னா கேப்டன் கேம்பல், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்னா பானர்மேன், அடுத்தது மரு சகோதரர் யாருங்க, காலின் மெக்கலே தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் கோட்டையை தன் வசப்படுத்தியது. அத்துடன் பாளையக்கார சகோதரர்கள் சிவகங்கையில் தான் தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்று கருதியது. எனவே ஆங்கிலேயர்கள் மரு சகோதரர்களிடம் தப்பித்தவர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இக்கோரிக்கை மரு சகோதரரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையால் கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ், சரிங்களா, இந்த 2 கர்னல் கேட்பாங்க. கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ் ஆகியோர் மரு சகோதரருக்கு எதிராக படை நடத்தி சென்றனர். சரிங்களா, படை நடத்தி சென்றனர். இப்பாளையக்காரர் போர் அதற்கு முன் நடந்த போர்களை விடவும் மிகவும் பெரிய அளவில் நடைபெற்றது. சிவகங்கையின் மரு சகோதரர்கள், திண்டுக்கலின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளமாவர்மன், மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி உள்ளிட்டோர் அடங்கிய கூட்டமைப்பால் போர் தொடங்கப்பட்டது. இக்கூட்டமைப்புக்கு எதிராக ஆங்கிலேயர் போரை அறிவித்தனர். திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அங்கே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்டது. சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். 1801 பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஆட்காடு நவாபின் அரண்மனையான, இது கேட்பாங்க எங்கே ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவை கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்காடு நவாபின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. இந்த போர் பாருங்க, பெரிய போராக நடந்திருக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு படைகள் ஒன்று சேர்ந்து, அதாவது 20,000 போர் வீரர்களை வீரர்களை கிட்டத்தட்ட ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டி ஒன்றா போர் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மேலும் வலுவூட்ட வங்காளம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஆங்கிலேயர்கள் அவங்க படைகளை வலுவாட்ட வங்காளம், இலங்கை, மலாயா, அதாவது மலேசியா போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்தனர். இந்த பாயிண்ட்டும் கேட்பாங்க, இதையும் நோட் பண்ணிக்கங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர், இந்த 3 மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்தனர். சரிங்களா, ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரன் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது. ஆரம்பத்துலேருந்தே இவங்க எப்படி நம்ம இந்தியாவில் ஜெயித்தாங்க அப்படின்னா, பூராமே பார்த்திங்கன்னா பிரிவினைவாத கொள்கை தான், பிரித்தாளும் கொள்கை தான். சரிங்களா, ஆங்கிலேயர்கள் சிவகங்கை இணைத்தல். மே 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கினர். எனவே கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலை மற்றும் காளையர் கோயில் பகுதிகளில் சென்றனர். அவர்கள் மீண்டும் ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியில் சிறந்த இராணுவ வலிமை பெற்ற ஆங்கிலேய இராணுவ தளபதியால் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர். கிளர்ச்சி தோல்வியுற்றதால் 1801 சிவகங்கை ஆங்கிலேயர் இணைத்துக் கொண்டனர். 1801 அக்டோபர் 24 மரு சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். 1801 நவம்பர் 16 ஊமைத்துறை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டனர். மேலும் 73 கிளர்ச்சியாளர்கள் மலாயின் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டனர். சரிங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயே ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சோன்னா 1801 அக்டோபர் 24 மரு சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. சரிங்களா, இதையும் பொறுத்துக்கார் கொடுத்துருவாங்க. சரிங்களா, மரு சகோதரர்கள் எங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு, மரு சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. சரிங்களா, ஊமைத்துறை மற்றும் செவத்தையா எங்கே தூக்கிலிடப்பட்டாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. சரிங்களா, இதில் மறுபடியும் 73 கிளர்ச்சியாளர்களை பினாங்குக்கு, எந்த நாடுன்னு கேட்பாங்க, மலாயாவின் பினாங்குக்கு நாடு கடத்திட்டாங்க. சரிங்களா, இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை ஏற்படுத்தி தேசியம் என்ற விதையை விதித்திருக்கணும்னா முன்னோடிகள் ஆவர். ஆயிரத்தி 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீதான ஆங்கிலேய நேரடி கட்டுப்பாடு பெற்றன. இதனால் பாளையக்கார முறை நீக்கப்பட்டது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் தீர்த்தகிரி. ஆங்கில கிழக்கிழக்கு கம்பெனியை எதிர்த்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர்.
மற்றும் திண்டுக்கல் பகுதியை உள்ளடக்கிய மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பகுதி மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு இந்த பகுதியில் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயர் வசமானது. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன இது வந்து முக்கியம். தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார். இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். சரிங்களா? நவீன போர்முறை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். எந்த இராணுவம் கேட்பாங்க? பிரெஞ்சு இராணுவம் திப்பு சுல்தான் பக்கமாக இருந்து வெற்றி பெற்றார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடாநிலை என்ற இடத்தில் தங்கி ஆங்கிலேய எதிர்த்து தொடர்ந்து போரிட்டு வந்தார். 1800 கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆனால் ஆங்கில படைகள் அக்கூட்டுப்படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார். அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது. ஆல்ரெடி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து யாரையா கோயம்புத்தூர் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த கோயம்புத்தூர் தாக்கிறதுக்கு தான் யார் பண்ணுறாரு? தீரன் சின்னமலை வந்து முயற்சி பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிற படைகளை வந்து சப்போர்ட் பண்ணாதனால இவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்கிட்ட தப்பிச்ச தீரன் சின்னமலை காவேரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர், சரிங்களா, எங்கே இருந்தார்னு கேட்பாங்க. காவேரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் பகுதிகளில் வந்து நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காவேரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார். கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீரன் சின்னமலையை பற்றி கேட்குறப்போ இந்த போர் முறை வந்து கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து தன்னுடைய சமையற்காரர் எப்படி வந்து தோற்கடிக்கப்படுறாருன்னா, சமையற்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? சங்ககிரி இவர் பேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இவர் என்னென்னா ஓடாநிலையை பேஸ் பண்ணி போராட்டத்தில் போரில் ஈடுபடுறாரு. கோயம்புத்தூர் படையில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. கோயம்புத்தூருக்கு எதிராக நடைபெற்ற போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டு இவர் வந்து தப்பிச்சு போயிருக்கிறப்ப அவருடைய சொந்த சமையல்காரனாலேயே வந்து காட்டி கொடுக்கப்பட்டு 1805 வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுறாரு. தீரன் சின்னமலை அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது கொரில்லா போர் முறைக்கு ஃபேமஸ்ஸு. ஃப்ரெஞ்சு கம்பெனி கிட்ட வந்து இவர் வந்து போர் தந்திரங்களை வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு இவர். சரிங்களா? அடுத்தது 1806 வேலூர் கழகம். 1806 வேலூர் கழகம். 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். மைசூரின் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோர் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு இடம் பெயர்ந்தனர். இதனால் அனைவரும் துயரமடைந்து ஆங்கிலேயரை வெறுக்கவும் செய்தனர். வேலூர் கோட்டையானது பெரும்பாலான இந்திய வீரர்களை கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியினர் அப்பொழுதுதான் 1800 நடைபெற்றிருந்த திருநெல்வேலி பாளையக்கார கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்களாகவும் இருந்தனர். மேலும் பல்வேறு பாளையங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கில படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். எனவே வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது. 1803 வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னரானார். அவரது காலத்தில் 1805, 1806 சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்ற வேண்டுமென இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிராடக் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. சர் ஜான் கிராடக் என்பவரால் வந்து அவங்க வந்து சிப்பாய்கள் வந்து பல புதிய இராணுவ விதிமுறைகளுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க. இதில் தான் வந்து கழகம் வந்து ஏற்படுது. சரிங்களா? கழகத்திற்கான காரணங்கள்: கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் என அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தன. தாடி மற்றும் மீசையை மலித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம், கடுக்கன் அணிதல் ஆகியவை தடை செய்யப்பட்டன. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சிப்பாய்களிடையே இனப்பாரபட்சமும் காட்டினர். இதெல்லாம் தான் வந்து சிப்பாய் கழகத்துக்கு முக்கியமான காரணம். உடனடி காரணம் இதில் வந்து உடனடி காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அது பிரபலமாக அக்னியூ தலைப்பாகை என அழைக்கப்பட்டது. அக்னியூ தலைப்பாகை என இது உடனடி காரணம். ஆல்ரெடி வந்து அவங்கள கடுப்பு இருந்திருக்காங்க. கடுப்பு இருந்தவங்க அந்த அக்னியூ தலைப்பாகை வந்து
அறிமுகப்படுத்தணுன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்து மற்றும் முஸ்லீம் வீரர்கள் ஒன்றாக இதனை எதிர்த்தனர். இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தாக்கப்பட்டனர். கழகத்தின் போக்கு. இந்திய வீரர்கள் ஆங்கிலேய அலுவலர்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருந்தனர். திப்பு குடும்பத்தினரும் இதில் பங்கு கொண்டனர். திப்புவின் மூத்த மகன் பதேக் ஹைதர் யார் இருந்தான்னு கேட்பாங்க. பதேக் ஹைதர், சரிங்களா? பதேக் ஹைதர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார். இதற்கிடையில் ஜூலை 10ஆம் நாள் விடியற்காலை முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினர். படையை வழிநடத்திய கர்னல் பான்கோட் கிளர்ச்சியாளரின் தாக்குதலுக்கு முதல் பலியானார். யாருன்னு கேட்பாங்க. கர்னல் பான்கோட் தான் முதல் பலி. எந்த படைன்னு கேட்பாங்க. முதலாவது மற்றும் 23வது படை யார் பலியானதுன்னு கேட்பாங்க. முதல் மற்றும் 23வது படை யாருன்னு கேட்டாங்கன்னா கர்னல் பான்கோட், சரிங்களா? கோட்டை நுழைவாயிலில் எல்லா நுழைவாயிலையும் மூடிட்டாங்க. கிளர்ச்சியாளர்கள் பதேக் ஹைதரை தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள், பதேக் ஹைதர் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேய கொடி இறக்கப்பட்டு புலியுருவம் பொறித்து திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. கழகம் அடக்கப்படுதல். கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ், இது யார் தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மேஜர் கூட்ஸ் என்னன்றாங்கன்னா ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கூட்ஸ் இங்கிருந்து கோட்டைக்கு வெளியிருந்து அங்கே போய் தகவல் கொடுத்துட்டார். கோட்டையை அடைந்தார். அவர் கிளர்ச்சி படைகள் மீது தாக்குதல்கள் நடத்தி கழகத்தை முழுமையாக அடக்கினார். யார்? கில்லஸ்பி. வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டது. கழகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். குறுகிய காலத்துக்குள் கழகம் அடக்கப்பட்டது. எனினும் தமிழக வரலாற்றின் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இதுவும் ஒன்றாக திகழ்ந்தது. வேலூர் கழகத்தின் விளைவுகள். புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினால் வேலூரிலிருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர். வில்லியம் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள். இந்திய பட வீரர்கள் வழிநடத்த சரியான தலைமை இல்லை. கழகம் மிகச்சரியாக வடிவமைக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். மதிப்பீடு. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வி.டி. சவார்கர் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வி.டி. சவார்கர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடின்னு எதை சொல்கிறாரு? இந்த வேலூர் கழகத்தை சொல்கிறார். 1806 நடைபெற்ற வேலூர் கழகத்தை சொல்கிறாரு, சரிங்களா? அடுத்தது பெரும் புரட்சி. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அச்சுறுத்தும் வகையில் நடைபெற்ற ஆரம்பகால கழகங்கள் வெற்றி பெறவில்லை. எனவே அது 1857 பெரும் புரட்சிக்கு வழிகோலியது. அந்நாட்டுக்கு அதன் மூலம் கம்பெனி அந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்லவும் ஆங்கிலேயரின் ஆட்சியை மக்கள் பெரும்பாலானோர் ஏற்கவில்லை என ஆங்கிலேயர்கள் எண்ணவும் செய்தது. 1857ஆம் ஆண்டு புரட்சியானது காலனி ஆட்சியினுடைய பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவானதாகும். ஆங்கிலேயரின் விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள், பொருளாதார சுரண்டல் மற்றும் நிர்வாக புதுமைகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவே இந்த புரட்சிக்குண்டான காரணம்.